யோகி கியூர் ஆஃப் knee joint pain பார்ட் 2 திரிகோணாசனா இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த திரிகோணாசனா பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்மளை தயார் பண்ணிக்கிறதுக்காக இந்த திரிகோணாசனா இடுப்பு எலும்பு, மூட்டு எலும்பு, கை கால் எலும்பு, மூட்டு எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு ரொம்ப உபயோகமானதாக இருக்கும். யாரால நிற்க முடியலையோ அவங்க ரெடினிங்க்கு சேர் யூஸ் பண்ணிக்கலாம். சேரை யூஸ் பண்ணிட்டு பண்ண ஆரம்பிங்க. கையை நிற்க முடியறவங்க நின்றுக்கிட்டே பண்ணலாம். கையை ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு 1 2 3 4 5 இந்த ஒவ்வொரு தடவையும் பண்ணும்போதும் வரல உள்ள எடுத்துன்னு வரும்போது மூச்சை வைத்துக்கோங்க, வெளில விடும்போது விடுங்க. 10 times. அப் டவுன் அப் டவுன். முதல் வீடியோவை பாருங்க, அதுல என்னென்ன பண்ணுமோ அதையெல்லாம் பண்ணிட்டு இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு பிறகு கையை ரொட்டேட், அதுக்கு பிறகு சைட்ல வச்சுட்டு அதே மாதிரி இந்த மூமெண்ட் நிற்க முடியாதவங்க உட்காந்துட்டு என்னுடைய ஃபுல் இது தெரியணுன்றதுக்காக நான் நின்று இருக்கேன். இப்படி ஸ்லோவா பண்ணுங்க. மூச்சை இழுத்து மூச்சை விடுங்க. இது ஏற்கனவே நம்ம பண்ண அந்த இதுக்கு வந்துட்டு பண்ணிக்கோங்க. இடுப்பு எலும்பு ரொட்டேஷன், இது இடுப்பு ரொட்டேஷன், இடுப்பு எலும்பு சத்துக்காக. ஆன்டி கிளாக் வைஸ். அடுத்தது இதான் இப்போ நம்ம பண்ண போற திரிகோணாசனா. காலை கொஞ்சம் சைட்ல தூரமா வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கைய அப்படியே மேல் நோக்கி ஒரு ரைட் ஹேண்ட் தூக்கிட்டு போங்க, கீழ் நோக்கி லெஃப்ட் ஹேண்ட். ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ற வரைக்கும் அதே பொசிஷன்ல இருங்க. இந்த டைம்ல மூச்சை இழுத்து விடுங்க. அதே மாதிரி திருப்பியும் ஆப்போசிட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் மேல தூக்குங்க, ரைட் ஹேண்ட கீழ் நோக்கி கொண்டு போங்க. இதை ஃபுல்லா ஃபாஸ்டா வந்து கடகடன் பண்ணுங்க. இது வந்து டெய்லி ஒரு 5 times பண்ணீங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலிக்கு, இடுப்புல இருக்கிற மூட்டுக்கு, கை கால் மூட்டுக்கு ரொம்ப உபயோகமானதாக இருக்கு. நன்றி, வணக்கம்.